Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 74 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஜீக்கோட பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஜீக்கோட அப்பா இருக்காரு கிரிஷாயேகர், அவரு ஜீக்கு அப்புறம் டயானா ஃப்ரிட்ஸ் இவங்க மூணு பேரும் ஒரு டவர்ல நின்னுட்டு இருப்பாங்க. கிரிஷா பாத்தீங்கன்னா ஜீக்கு கிட்ட அங்க பாரு ஜீக்கு, அதுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க லிபரியோ அப்படின்னு காட்டுவாரு. ரவுண்டா செவுத்த கட்டி வச்சிருப்பானுங்க. அங்கதான் எலியன்ஸ் எல்லாம் வாழ்ந்துக்கணும். இந்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இது வெறும் ஒரு பறவை கூடு மாதிரி தான். இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியில போகவே கூடாது, இதுக்குள்ளேயே வாழ்ந்து செத்து போகணும். அப்படி போக நினைச்சாலும் விடவும் மாட்டானுங்க. நீ வெளியில போகணும்னு ஆசைப்படுறியா ஜீக்குன்னு கேட்டோன்னே அவன் ஆமா நீருவான். அப்ப அங்க ஒரு பெரியவர் வந்து, ஓ இந்த இடத்த பார்க்க வந்திருக்கீங்களா, அதிகமா இங்க யாரும் வரமாட்டாங்க, சரி ஓகே நீங்க பாருங்க நான் அப்புறமா வரேன்ட்டு கிளம்புவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க பார்த்தாச்சு கிளம்புறோம்னு சொன்ன உடனே சரின்ட்டு கிரிஷாவோட கையில அந்த எல்டியன் பேண்ட பார்த்த உடனேயே கையில இருந்த அழுக்கு தண்ணிய மேல ஊத்தி, ஒய்யாலைகளா எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இங்க வருவீங்கன்னு கத்துவான். இத்தனைக்கு இவங்க மூணு பேரும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த டவருக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் அந்த ஆளு இங்க இருக்க குப்பை எல்லாம் கிளீன் பண்றதா என்னோட வேலை, நீங்களும் குப்பைங்க தான், அதுவும் டெவில்ஸுங்க, எத்தனை பேர்த்த கொண்டு குமிச்சிருப்பீங்க. இப்ப என்னடானா ஜாலியா குழந்தைய கூட்டிட்டு இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா, வெளியே போங்கடான்னு அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுருவாரு. அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் போவாங்க. போற வழியிலேயே அங்க இருக்க மக்களே வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவாங்க, டெவில்ஸுங்களா நீங்க எல்லாம் அந்த இன்டர்மெண்ட் ஜோன்லயே இருக்க மாட்டீங்க, நாத்தம் புடிச்ச நாய்களா எதுக்காக இங்க வந்தீங்கன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பானுங்க. ஜீக்கு இத நல்லா பாத்துக்க, இதுதான் வெளியில இருக்க உலகம், உனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கலன்னா நீ தான் அதை மாத்தணும், சொல்ல போனா நீ தான் எல்லாத்தையுமே காப்பாத்தணும் ஜீக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போவாரு. கட் பண்ணா ஜீக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங்ல இருப்பான். வேற ஒண்ணும் இல்ல, இந்த மார்லைன்ஸ் எல்லாம் எல்டியன்ஸ்ல இருக்க ஆளுகளை சோல்ஜர்ஸா ட்ரெயின் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பானுல்ல, அதுல ஒரு ஆளா தான் ஜீக்கும் வந்திருப்பான். ஆனா ஜீக் அந்த அளவுக்கு எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல. அப்ப அங்க ஒரு ரெண்டு ஆபீசர்ஸுங்க, இந்த கிட்ஸ்ல இருந்து தான் ஒருத்தனை நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பையல பாப்பாங்க. இவனும் எப்படியாச்சும் மார்லைன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும்னு சொல்லிட்டு போராடிட்டே தான் இருக்கான். ஆனா ஒன்னுத்துக்கு ஆக மாட்டான். எதுக்காக இங்க வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு அவனை மொக்கானே முடிவு பண்ணிட்டானுங்க. கட் பண்ண ஜீகே கிட்ட அவங்க அப்பா எப்படி ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேட்டப்போ ரொம்ப டஃப், ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கவலைப்படாத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா வாரியர் ஆவ, உனக்கும் ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நீ என்னோட பையன், உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லி நேரா நம்ம ஜீக்கோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அதான் நம்ம கிரிஷாவோட அப்பா வீட்டுக்கு. எதுக்காக வந்திருப்பாங்கன்னா ஜீக் அங்க விட்டுட்டு போறதுக்காக. அவரு பார்த்துட்டு மறுபடியும் அந்த சோசியல் கிளப்புக்கு போறியா, ஜீக் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு சொல்லுவாரா. எல்லாமே லிபரியோட நல்லதுக்கு தான் பண்றோம், கண்டிப்பா ஜீக் ஒரு நாள் இதை புரிஞ்சுக்குவான், நீங்க கவலைப்படாதீங்க அவனை பத்திரமா பாத்துங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஜீக்கோட தாத்தா ஜீக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடி லாகோ அப்படின்னு ஒரு இடம் டைட்டன்ஸால அழிக்கப்பட்டுச்சு. ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. கரெக்டா சொல்லணும்னா 10,000க்கும் மேல மார்லைன்ஸ் இறந்திருக்கானுங்க. அவங்கள கொன்னது நம்ம எல்டியா பீப்புள் தான். அப்படி இப்படின்னு வரலாறுல எல்டியன்ஸ் வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க ஏன் இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லுவாரு. ஆமா நிறைய பேர் செத்து போயிட்டாங்கம்மா, பரவாயில்லையே உங்க அப்பா உனக்கு நிஜமான வரலாறு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரான்னு கேப்பாரா. ஆமா அவரு நம்ம எல்டியன்ஸா இருந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கோம், அதனால அதுக்கு பிராய்ச்சித்தமா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீ வாரியரா மாதிரி மார்லை கண்டி சண்டை போட போறியான்னு கேப்பாரு. அவனும் ஆமா நீர்வான். சரி ரைட்டு, நெக்ஸ்ட் டைம் உனக்கு நல்ல கதை சொல்றேன், வா தூங்க போலான்னு சொல்லி தூங்க கூட்டு போவாங்க. அப்ப அவன் கிரிஷாவோட சிஸ்டரோட போட்டோவை பாட்டு போவான். கட் பண்ணா அடுத்த நாள் கன்னை அசம்பிள் பண்ற டெஸ்ட். ஆனா நம்ம பையன் பாத்தீங்கன்னா கந்தரம் கோலம் பண்ணிட்டு இருப்பான். மகத்து பார்த்துட்டு கடுப்பாவாரு. இப்படி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு அப்பாவும் அவனோட பையனும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கத பார்த்துட்டு இவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான், நம்ம டேடி நம்ம கூட இப்படி வந்து விளையாடலையேன்னு. உடனே என்ன பண்ணுவான், உளுந்தடிச்சு போய் டேடி நான் இன்னைக்கு ட்ரைனிங் சீக்கிரமா முடிச்சிட்டேன் வாங்க விளையாட போலான்னு சொல்லி வாயெடுக்கிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா சூப்பர்ரா அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிறையவே படிக்கலான்னு சொல்லி எல்டியன்ஸோட கதையை சொல்லிட்டு இருப்பாரா. அது எப்படின்னா அவங்க தாத்தா ஒரு கதையை சொன்னாருல்ல, இந்த மாதிரி எல்டியன்ஸுங்க வந்து ஊருக்குள்ள போய் ஏகப்பட்ட பேர்த்த கொன்னாங்க, 10,000க்கு மேல மார்லைன்ஸ் செத்தாங்கன்னு. அதே கதையை சொல்லி இது எல்லாமே போய் இந்த கதையெல்லாம் இவங்களே உருவாக்கி இருக்காங்க, எல்டியன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லாம பாரா. அவன் ஆமா யுமிர் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவங்க அப்பாக்கு சந்தோஷம், பரவாயில்லையே ஜீக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு பாராட்டி தள்ளுவாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ட்ரைனிங்ல நம்ம ஜீக்க நடுவுல நிக்க வச்சு மகத்து வாங்குன்னு வாங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா பயலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்குது, சீரியஸா பண்ண முடியலன்னா ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிரு, மார்லேக்கு எப்பவுமே மதர்லாண்டுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ற மாதிரி ஆளுங்க தான் வேணும், கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நாங்க டைட்டன் பவரை தரவே மாட்டோம், ஏன்னா நீ ஒரு வேஸ்ட் ஃப்ளோ அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பையன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருப்பான்.
இருப்பான். அந்த டைம்ங்கும் போது அவன் காலுக்கு அடியில ஒரு பால் உருண்டு வந்து விழும். யாரான்னு பார்த்தா அவர் தான் டாம் சேவர். இவர் ஒரு எல்டியன் ரிசர்ச்சர் அண்ட் அது மட்டும் இல்லாம வாரியர். நம்ம பையன் பீஸ்ட் டைட்டனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த டைட்டனை முன்னாடி வச்சிருந்ததே அவர் தான். அவன் பாலை தூக்கி போட்ட உடனே பரவாயில்லையே நல்லா தூக்கி போறியன்னு அவரும் தூக்கி போடுவாரு. பையன் சூப்பரா கேட்ச் பண்ணிடுவான். நானே தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சு போர் அடிக்குது, வா விளையாடலாங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அவரு கையில இருக்க அந்த ரெட் பேண்டை பார்த்துட்டு பையன் ஷாக் ஆயிருவான். ஏன்னா அந்த மாதிரி ரெட் பேண்டை போட்டிருக்கவங்க எல்லாருமே மார்லைன் வாரியர்ஸ், ஆனா எல்டியன்ஸ் தான். அப்புறம் அவர் யாரு என்னன்னு நம்ம பையன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண, நம்ம பையலும் அவன் யாரு என்னன்னு அவர்கிட்ட சொல்ல, ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுவாங்க. அப்ப அவர் இவனை கொஞ்சம் பாராட்டி பேசுவாரு, அதாவது நல்லா வீசுற அப்படின்னு. அப்படி அவர் பேசுறது அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். சரின்ட்டு அன்னைக்கு நைட் அப்படியே வீட்டுக்கு போவான். பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள குசு குசுன்னு ஏதோ பேசுற சவுண்ட். என்னடா நீ எட்டி பார்த்தா அவனோட டேடி கிரிஷா அந்த புரட்சி பட ஒண்ணு இருந்துச்சே அவங்க ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கான். என்னடா பேசிட்டு இருக்க, ஜீக் மட்டும் வாரியரா செலக்ட் ஆகலனா நம்ம மொத்த பிளானுமே அபேஸ், அவன் கண்டிப்பா செலக்ட் ஆகியே தீரணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. என்ன பஞ்சாயத்துனா மிலிட்டரிக்குள்ள அவள்னு இவங்க ஆளு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லியிருப்பான்னா ஜீக் கொஞ்சம் டீசென்டான ஸ்கோர் எடுத்தா மட்டும்தான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனால பேச முடியும், இல்லன்னா ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். என்னடா இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு 100 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும், இதை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், ஜீக் மட்டும் கரெக்டா இதை பண்ணலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம பையன் அப்படி ஒட்டு கேட்டுட்டு இருக்கத பாத்துருவாரு. உடனே நேரம் அவன்கிட்ட ஜீக் என்னைய மன்னிச்சிரு, இதை விட்டா எங்களுக்கு வேற வழி தெரியல, எனக்கு தெரியும் உன்னால இதை பண்ண முடியும்னு, ஏன்னா நீ என்னோட பையன் அப்படி இப்படின்னு அவரோட பிளான் மொத்தத்தையுமே அவங்கிட்ட சொல்லி இருப்பாரு. கட் பண்ண அடுத்த நாள் ட்ரைனிங்க்கு போகும்போது அந்த மகத்து வண்டியா திட்டி இருப்பாரு. ஏண்டா வெண்ண உன்னதான் இதுக்கப்புறம் இங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன்டா திருப்பி வந்தான்னு கேட்டா, நான் மார்லைன்ஸுக்கு எந்த அளவுக்கு லாயலா இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணணும், எல்டியன்ஸ் பண்ண பிரச்சனைக்கு பிராய்ச்சித்தம் தேட தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து ஓடிக்கிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அங்க நின்று அவனை பாத்துக்கிட்டு இருக்கத பாத்துட்டு பையன் அப்படியே ஷாக் ஆகி நிப்பா. உடனே அவங்க கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவன் கடைசியா ஓடிட்டு இருக்கத பாத்துட்டு அவரே மனசை விட்டுட்டாரு, இனிமேட்டெல்லாம் இவனால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. டே ஏகரு என்னடா நின்னுட்டு இருக்க, ஓடுறான்னு வண்டியா திட்டுவானுங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுல பெரிய கலவரம். கிரிஷா பாத்தீங்கன்னா காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருப்பாரு, எல்லாம் போச்சு இனிமேட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவங்க அம்மா இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவனோட பெஸ்ட் அவன் பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க, அவனால முடியும்னு. இல்ல இந்த லட்சணத்துல இருந்தானா அவன் கண்டிப்பா வாரியர் ஆக மாட்டான், அவன் எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இருப்பாரு. பாவம் பையன் ஒரு முக்குல உட்காந்துக்கிட்டு முக்காட போட்டு பயந்து நெருங்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் அந்த சேவர் இருக்காருல்ல, அவரு கூட நம்ம பையன் விளையாண்டுட்டு இருப்பான். ஆனா பையன் சீரியஸா இருக்கத பார்த்துட்டு, என்னப்பா உனக்கு வாரியர் ஆக வேண்டாமா, உனக்கு வாரியர் ஆக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஏன்னா ட்ரைனிங் அப்போ நம்ம பையன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு கூடவே இருந்து பார்த்துட்டு தான் இந்த கேள்வி. ஏன்னா இந்த லட்சணத்துல அவன் ட்ரைனிங் பண்ணானா டெஃபினட்டா எந்த ஜென்மத்திலயும் ஆக முடியாது, இல்ல எனக்கும் ஆகணும் ஆனா என்னால முடியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவான். அட விடுப்பா, எதுக்கு தேவையில்லாம அந்த வாரியர் ஆகணும், அப்படி ஆயிட்டு நீ மட்டும் டைட்டனா மாறினு வையன், உன்னோட லைஃப் அப்படியே கம்மியாயிரும், நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது, மத்த நேஷன்ஸுக்கு சண்டை போடணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு ஒண்ணு. நம்ம பையன் அப்படியே கேட்டுட்டு இங்க எதுக்காக வாரியரா மாறீங்கன்னு கேட்பான். அவரு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சர், டைட்டனோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சவர், எல்லாமே இந்த யுமிரு ஏதோ ஒன்னு தொட்டதனால வந்த பஞ்சாயத்து, அது எல்லாத்தையுமே இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதான் டைட்டனா மாதிரி மெமரிஸ வச்சு கண்டுபிடிச்சலான்னு பிளான் பண்ணாரு. ஆனா அவரோட லைஃப் குறைஞ்சு போச்சு, என்னால எல்லாம் வார்ல போய் எல்லாம் சண்டை போட முடியாது, சொல்ல போனா நான் ஒரு யூஸ்லெஸ். ஆனா டைட்டன்ஸோட மிஸ்டீஸ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த போரெல்லாம் ஒண்ணுமே இல்லாம, அதனாலதான் எனக்கு இந்த போர் வாருன்னு ஏலி இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரின்ட்டு நம்ம ஜீக் என்ன பண்ணுவான், நம்மள வாரியரா தான் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு சேவை பண்ற ஒரு வேலைக்காரனா என்னோட லைஃப் முழுக்க நான் இங்கே இருந்துறேன் அப்படின்ட்டு மாபெல்லாம் போட்டு எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க மார்லைன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு வழியா லீட கண்டுபிடிச்சாச்சு, அவனுங்க எல்லாம் எல்டியன்ஸ் புரட்சியாளர்கள், சொல்ல போனா கொஞ்சம் பெரிய குரூப் தான், அவளுங்கிற அந்த துரோகி தான் இத ஃபார்ம் பண்ணியிருக்கான். நமக்கு ஆல்ரெடி சில பல க்ளூஸ் எல்லாம் அவங்கள பத்தி கிடைச்சிருக்குது, ஆனா சாலிடான ப்ரூஃப் இல்ல, கிடைச்ச உடனே செஞ்சிடணுங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஜீக் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டான். என்ன பேடிச்ச மாதிரி இருப்பான், ஒழுங்கா சாப்பிட மாட்டான், சாப்பிடறான்னு சொன்னா வயிறு வலிக்குதுமா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, டேடி மம்மி நீங்க பண்ண அந்த டேஞ்சரஸான விஷயத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, அவங்க மட்டும் நம்மள கண்டுபிடிச்சா நம்ம எல்லாத்தையுமே அந்த பாரடைஸ் ஐலாண்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, அது டெவில்ஸுங்க வாழ்ற ஒரு ஐலாண்டு, அங்க ஃபுல்லா டைட்டன்ஸுங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு உடனே அவங்க அப்பா கடுப்பாயிருவாரு. ஏண்டா அப்ப நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து நீ எதையுமே கத்துக்கலையா, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணா மட்டும் தாண்டா இப்படி அடப்பட்டு இருக்க இந்த இடத்தை விட்டு நம்மளால வெளியில வர முடியும், சொல்ல போனா நம்ம ஃபியூச்சர் எல்டியன்ஸு கண்டி போராடிட்டு இருக்கோம், உனக்கும் சேர்த்துதான் ஜீக்கு, என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சீரியஸா பேசுவாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா எனக்கும் ஆன் டு ஃபே ஏகருக்கு ஆன மாதிரி ஆயிரும், அதாவது அவங்க அப்பாவோட சிஸ்டர் காய்ச்சல அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு உடனே கிரிஷா கடுப்பாயி, இந்த உலகம் இப்படி இருக்கிறதுனால தான்டா என் தங்கச்சி செத்து போனா, நாங்க சண்டை போறதே இந்த மாதிரி மத்தவங்க யாருக்கும் நடக்க கூடாதுன்னு தான், அது உனக்கு புரியலையாடா அறிவு கட்டவனே, நம்ம எல்டியன்ஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிச்சு நம்ம ஜெயிச்சு பழையபடி நம்ம ரைட்ஸை திரும்ப வாங்கணும், அதுக்காக தான் இவ்வளவு போராடுறோம், உனக்கு புரியலையா அப்படின்னு
அப்படின்னு கத்துன உடனே பயந்து போய் அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். சரி, இனி இதுக்கப்புறம் ஜீக்கு எப்படி பீஸ்ட் டைட்டனா மாறினாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.